வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி சென்னாங்குண்ணி வச்சு நம்ம எப்படி இட்லி தூள் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இட்லி தூள் வறுக்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கப்பு, எல்லாம் ஒரே அளவாக எடுக்கணும். 100 கிராம் கடலைப்பருப்பு. இது நீங்கள் கப்பில் எடுக்கிறதா தான் எல்லாம் ஒரே அளவாக எடுத்துங்க, ஒரே கப்பாக. கடலைப்பருப்பை நம்ம ப்ரௌன் கலரு வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் வறுக்கணும். உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கலாம். இதுவும் 100 கிராம் தான், எல்லாம் ஒரே அளவாக எடுக்கணும். உளுத்தம்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு வறுபட்டுச்சு. நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். எல்லாமே வெறும் கடாயில் தான் வறுக்கணும். பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை. பொட்டுக்கடலை வறுபட்டுச்சு. இப்போ பொட்டுக்கடலை எடுத்துடலாம். ஒரு கப்பு சென்னாங்குண்ணி போட்டுக்கலாம். இது சென்னாங்குண்ணின்றது எற குட்டி தான். இது வந்து கருவாட்டு கடையில் கிடைக்கும். வாங்கி இதை நீங்கள் சுத்தம் பண்ணிங்க. 1-2 கல் இருக்கும், நல்லா சுத்தம் பண்ணிங்க. தீ கம்மியாக வச்சு தான் எல்லாமே வறுக்கணும். இது சென்னாங்குண்ணி சீக்கிரமாக வறுபட்டுடும். ஆனால் வறுபட்டது தெரியாது. சூடு ஏறினோடனே எடுத்துடணும், இல்லைன்னா அப்படியே கருகிடும். சென்னாங்குண்ணி வறுபட்டுச்சு. இப்போ நம்ம சென்னாங்குண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபடட்டும். கருவேப்பிலை வறுபட்டுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய் தான் போட்டுக்கிறேன் நான். வரமிளகா ஒரு 10 மிளகா போடுறேன். என் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா இது மிளகா கார மிளகா, நான் ஒரு 10 தான் போடுறேன். வெறும் கடாயில் மிளகா வறுக்க முடியாது, நெடியேறும். அதனால் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துங்க. மிளகா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம மிளகா எடுத்துக்கலாம். 10 பூண்டு பல் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து உடச்சி போடுறேன். இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். பூண்டும் பெருங்காயம் ஒன்றா வறுத்துக்கலாம். பெருங்காயம் பூண்டு வறுபட்டுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு வறுத்ததெல்லாம் சூடு ஆறட்டும். ஃபேன் காற்றுல கொண்டாந்து வச்சுக்கிறேன். சூடு ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியும். சூடு ஆறிச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். இப்போ அரைச்சின்னு வந்துடுவோம். நம்ம இட்லி பொடி அரைச்சாச்சு. இப்போ தட்டில் கொட்டிக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும் இட்லி பொடியை. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி இட்லிக்கு தோசைக்கலாம் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் சாதத்தில் கூட பருப்பு சாதம் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். சென்னாங்குண்ணி கருவாட்டுக்கல்ல கிடைக்கும். எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.